திமுகவோட அடுத்த வாரிசு, அதாவது வந்து உதயநிதிக்கு அப்புறமா இன்பநிதி அவர்கள் வந்து இப்போ வந்து திமுகவில் வந்து இணைந்திருக்காங்க. ஒரு முக்கிய பொறுப்பில் வந்து இன்பநிதி வந்து அமைந்திருக்காங்க. இதெல்லாம் பேச போகிறோம். அதாவது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தொடர்ந்து திமுகவை வந்து வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து விமர்சனம் வந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் திமுக வந்து வாரிசு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இன்பநிதி அவர்களும் வந்து திமுகவில் வந்து இணைந்திருக்காங்க. ஸோ வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு எங்கே பார்த்தாலுமே வந்து உதயநிதி அதுக்கப்புறமா இன்பநிதி அவர்களோட புகைப்படங்கள் வந்து பேனர்ஸில் வந்து இருக்கும். அது வந்து பெரிய சர்ச்சையை வந்து உருவாக்கி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஜல்லிக்கட்டு பார்க்க போகிறோம் அப்போ வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பின்னாடி போங்க, இன்பநிதி அவங்களோட மகனை வந்து முன்னாடி உட்கார வச்சது மிகப்பெரிய சர்ச்சையான விஷயமா மாறியது. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து இன்பநிதிக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அதே முக்கியத்துவத்தை கட்சியிலையும் வந்து இன்பநிதிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கலைஞர் டிவியில் வந்து இன்பநிதிக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. எஸ் வந்து கலைஞர் டிவியில் இன்பநிதி அவர்களுக்கு வந்து முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இன்பநிதி அவர்கள் ஆல்ரெடி வந்து அமெரிக்காவில் வந்து எம்பிஏ வந்து படித்து முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கால்பந்து வீரராகவும் இருக்காங்க. இப்போ வந்து சென்னை திரும்பி இருக்காங்க, சென்னையில் தான் வந்து இருக்காங்க. இப்போ இன்பநிதி அவர்களுக்கு கலைஞர் டிவியில் வந்து நிதி மேலாண்மையை பார்த்துக்கொள்ளுங்க அப்படிங்கிற பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இன்பநிதி அவர்களோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 21 22 அவ்வளோதான் வயசாக வந்து இருக்கும். ஆனால் இந்த வயசில் வந்து கலைஞர் டிவியோட நிதி மேலாண்மை பார்த்துக்கொள்ளுங்க அப்படி சொன்னது வந்து பெரும் ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. முக்கியமாக கலைஞர் டிவியில் இருக்க முக்கிய பொறுப்பாளர்களுக்கு இந்த ஒரு விஷயம் சுத்தமாக வந்து பிடிக்காம தான் இருக்கு. ஏன்னா வந்து இதுக்கு முன்பு வந்து நிதி மேலாண்மையை பார்த்து கொண்டு இருந்தது வந்து அங்கே இருக்க பொறுப்பாளர்களோட வயது வந்து 50 60 அந்த மாதிரி வயதாக தான் வந்து இருந்தது. 45 50 அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ திடீர்னு அவங்களோட பொறுப்புகள் எல்லாத்தையுமே தூக்கி இன்பநிதிக்கு கொடுக்குறப்ப வந்து பெரிய வந்து ஒரு சர்ச்சையான விஷயமா வந்து மாறியது. முக்கியமாக வந்து பல பேர் வந்து கலைஞர் டிவியை பற்றி வந்து விமர்சனம் வந்து அங்கே இருக்க பொறுப்பாளர்களே வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. அதையும் தாண்டி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா இன்பநிதி அவர்களுக்கு கட்சியிலேயும் வந்து மிகப்பெரிய முக்கியமான பொறுப்பு வந்து கொடுக்கப்பட போகிறது அப்படிங்கிற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து பெரிய சர்ச்சையான விஷயமா பார்க்கப்படுகிறது. மேபி வந்து இளைஞர் அணி பொறுப்பாளர் பதவி வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து 40 வயசு 38 39 வயசுல தான் வந்து அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆனாங்க. ஆனால் இன்பநிதி அவர்கள் வந்து 22 23 வயசுல வந்து அரசுக்குள்ளே என்ட்ரி பண்ண பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை எக்ஸிக்யூட்டிவும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் இப்போ ஒரு ஜென்ரலான கொஷின், அதாவது வந்து உதயநிதி அவர்களுக்கு இப்போ ஓரளவு சப்போர்ட் வந்து தமிழகத்தில் வந்து இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கும் சப்போர்ட் வந்து இருக்குது. ஒருவேளை 2030 தேர்தலில் இன்பநிதி அவர்கள் வந்து கட்சியில் வந்து இருந்தால், திமுக கட்சியில் வந்து இருந்தால் இன்பநிதி அவர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுப்பீங்க? கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.